ஸோ ஜர்னலிங் பற்றி இப்போ நான் சொல்லியிருக்கேன். பட் கொஸ்டின்ஸுன்னு பார்த்தா எனக்கு ரொம்ப ரொம்ப காமனாக வந்த கொஸ்டின் வந்து நான் எழுதுகிறேன், என் மனசில் இருக்கிற தாட்ஸ் எல்லாத்தையுமே நான் எழுதுகிறேன், ஆனால் நான் எழுதுனதை யாராவது படிச்சுட்டாங்கன்னா நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு. நம்ம என்ன அப்படி எழுதிட போகிறோம். பட் ஓகே, உங்களோட கொஸ்டினுக்கு வந்து நீங்கள் ஜஸ்ட் கிழிச்சு போட்டுருங்க, அவ்வளோதான். அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபியர் மைண்டில் வச்சுட்டு அதனால நம்மளுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு ஆக்ஷனை நம்ம செய்யாமல் இருக்கக்கூடாது. ஓகே, அதுக்கு என்ன செய்யலான்னு மாதிரி யோசிங்க. அதுக்காக யாரோ ஒருத்தவங்க படிப்பாங்களான்னு தெரியாது, பட் ஃப்யூச்சரில் யாராவது ஒருத்தவங்க படிச்சுட்டா என்ன செய்கிறதுன்னு சொல்லி இன்றைக்கி எனக்கு நல்லது நடக்கிற ஒரு விஷயத்தை வந்து இல்லை ஒரு நல்ல ஒரு ஹேபிட்டை நம்ம ஏன் செய்யாமல் இருக்கணும். ஆல்சோ இப்படியும் சொல்லலாம், அந்த பயம் மைண்டில் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னு வைங்களேன், நீங்கள் ஃப்ரீயாகவே நீங்கள் உங்களோட தாட்ஸை வந்து நீங்கள் எழுத மாட்டீங்க. ஸோ நீங்கள் அன்னன்னைக்கு எழுதுங்க. உங்களுக்கு அது ஒரு மாதிரி இருந்துச்சு, ரொம்ப பர்சனலான ஒரு விஷயம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் கிழிச்சு போட்டுருங்க, அவ்வளோதான். ஸோ இது சொல்லும் பொழுது என்னென்ன செய்யக்கூடாது அதை வந்து எனக்கு உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா ஜர்னலிங் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் நடுவில் ஸ்டாப் பண்ணுறது. ஓகே, இந்த ஹேபிட்டை நானும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், பட் அதுக்கப்புறம் விட்டுட்டேங்க அந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கான ரீசன்ஸ் வந்து என்னென்ன செய்யக்கூடாதுன்னு ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ் உங்களோட சொல்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து இதை ஒரு வேலை மாதிரி பார்க்காதீங்க. இதை வந்து கண்டிப்பாக இன்றைக்கி செய்யணும், டெய்லி செய்யணும். அதாவது ஒரு நாள் நம்ம ரொம்ப பிஸியாக இருந்திருப்போம், ரொம்ப டயர்டாக இருந்திருப்போம் ஒர்க்கில், அன்றைக்கி நம்மளுக்கு எழுத தோணாது, நம்மளுக்கு அன்றைக்கி எழுதணும்னு பெருசாக இஷ்டம் இல்லைன்னா விட்டுருங்க. பி வெரி 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 கைண்ட் டு யோர் செல்ஃப். ஜஸ்ட் லீவ் இட். நீங்கள் அந்த ஒரு டே விட்டுருங்க. உங்களுக்கு எப்போ தோணுதோ, எஸ்பெஷலி ஸ்டார்ட் பண்ணுற ஒரு ஃபஸ்ட் 2 monthsலாம் வந்து உங்களுக்கு எப்போ தோணுதோ, எப்போ உங்களுக்கு அந்த டைம் ஒதுக்க முடியும்னு நினைக்கிறீங்களோ, எப்போ உட்காந்து மனசில் இருக்கிறதெல்லாம் எழுதணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த மாதிரி செய்யலாம். ஸோ இது வந்து ஒரு ரிஜிட் ஒரு எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரியோ அந்த மாதிரி ரொம்ப ரிஜிடாக நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். ஜஸ்ட் பி கைண்ட். உங்களோட ஃப்ளெக்சிபிள் ஷெட்யூல் பொறுத்த மாதிரி நீங்கள் அதை எடுத்துக்கலாம். ரெண்டாவது, ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு என்ன எழுதுறது அப்படின்னே தெரியாது. அப்படியே எழுதினாலும் எழுத ஆரம்பிக்கும் பொழுது நம்ம கிரிட்டிக்கல் ஆகும். நம்ம என்ன இப்படிலாம் எழுதுகிறோம், நம்ம எழுதுறது கரெக்டாக? ஸோ இதை நம்ம செய்யவே கூடாது. ஜஸ்ட் நீங்கள் ஃப்ளோவில் விட்டுருங்க. உங்கள் மைண்டில் என்ன தோணுதோ விட்டுருங்க. அதை பற்றி ஒரு 4 லைன் எழுதிட்டு 4 லைனை திரும்ப படித்து நான் இதை எழுதினது கரெக்டாக, நான் ஏன் இப்படி எழுதினேன், இது இப்படி எழுதலாமா, இந்த மாதிரி நீங்கள் பேக் அண்ட் ஃபோர்த் போகக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு எது சந்தோஷம் கொடுக்குது அப்படின்ற ஒரு கொஸ்டின் எடுத்து நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா, எனக்கு வந்து நிறைய பணம் வேணும் அப்படின்னு நம்ம அந்த நேரத்தில் எழுதிட்டோம் அப்படின்னா, அடடா நான் என்ன பணம் இன்னும் எழுதிட்டேனே, பணம் கிடையாது, எனக்கு நிம்மதி தான் வேணும், இல்லை நிம்மதியா இல்லை நல்ல ஹெல்த்தா, இதை எழுதலாம், இந்த மாதிரி நீங்கள் யோசிக்கக்கூடாது. ஓகே, நீங்கள் மணி இன்னும் எழுதுறீங்க அப்படின்னா இட்ஸ் ஓகே. அந்த ஃப்ளோவில் அப்படி விட்டுருங்க. அந்த நிமிஷம், அந்த நேரம் உங்கள் மைண்ட் என்ன சொல்லுதோ, உங்கள் மனசுலேருந்து என்னென்ன வார்த்தைகள் வருதோ அதை அப்படியே ஒரு ஃப்ளோவில் விடுங்க. அதை உட்காந்து ரொம்ப அனலைஸ் பண்ணாதீங்க. இன்னொரு விஷயம் வந்து, நீங்கள் எழுதி முடித்த உடனே அதை படித்து என்னடா நம்ம இப்படி எழுதிட்டோமே, இது சரியா இது தப்பா, நேற்று நம்ம இந்த மாதிரி எழுதணும், நம்மளுக்கு ஏன் அந்த மாதிரி தோணுச்சு, நம்ம இப்படிலாம் யோசிச்சுருக்கக்கூடாது. ஸோ உங்களை வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாகவோ இல்லை ரொம்ப ஜட்ஜ்மெண்டலாக நீங்கள் பார்க்காதீங்க. அண்ட் அடுத்த பாயிண்ட் வந்து, ஒரு ஸ்ட்ரக்சர் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரு 1 2 3 அப்படின்னு லிஸ்ட் மாதிரி ஒரு பாயிண்ட்ஸ் போடலாம். சம்டைம்ஸ் வந்து ஒரு பேராவாக நம்ம எழுதலாம். ஓகே, ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கணுன்ற எந்த அவசியமும் கிடையாது. அண்ட் நீங்கள் வந்து உங்களோட ரைட்டிங் ஸ்டைலெல்லாம் நீங்கள் வந்து எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க. லாங்குவேஜ் கவலைப்படாதீங்க. நான் எழுதும்போது திடீர்னு இங்கிலீஷில் எழுதுவேன், அப்புறம் தமிழில் எழுதுவேன், அப்புறம் தமிழே இங்கிலீஷில் எழுதுவேன். ஸோ பேசிக்கலி இந்த பாயிண்ட்டே வந்து நீங்கள் உங்களை ஃப்ரீ ஃப்ளோவாக நீங்கள் எழுதணும். உங்கள் தாட்ஸை வந்து ஃப்ரீ ஃப்ளோவாக ரைட்டிங்கில் கொண்டு வரத்தான் ஜர்னலிங். ஆல் ரைட், நவ் கம்ஸ் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். என்ன எழுதுறது? ஸ்டார்ட் பண்ணும் பொழுது ஸ்வேதா நான் எதை வச்சு என்னோடய தாட்ஸை வந்து நான் எப்படி ஒரு ஃபார்மேட்டில் கொண்டு வரது? ஸோ ஜேர்னலிங்கை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது நிறைய ப்ராம்ப்ட்ஸ் இருக்குது. ஓகே, ப்ராம்ப்ட்ஸ்ன்னு பேசிக்லி என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒவ்வொரு செக்ஷனுக்கும் இப்போ பர்சனல் க்ரோத் ரிலேட்டடாக சில கொஸ்டின்ஸ் இருக்குது. இமோஷ்னல் வெல்பீயிங், நம்ம மைண்டுக்குள்ளே நம்மளோட இமோஷன்ஸை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்றதுக்கு ரிலேட்டடாக சில கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஜேர்னலிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லான கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ராம்ப்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து எடுத்து அதை ஸ்டார்ட் பண்ணலாம்.
நான் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன். எடுத்த உடனே எனக்கும் தெரியல என்ன எழுதுறது. கிராட்டிடியூட்டில் தான் ஆக்சுவலி நான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் அதுக்கப்புறம் எனக்கு போக போக என்னன்னு தெரியல. பட் நானே ப்ராம்ப்ட்ஸ் டெவலப் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கே ஒரு ஹேங் வந்துடும். ஏதாவது ஒரு ஏரியா நம்மளுக்கு வந்து ரொம்ப ரிலேட்டபிளாக இருக்கும். இன்னும் சொல்லணுன்னா நம்மளோட வீடியோஸில் வந்து ஒரு பிளேலிஸ்ட் லெட்டர்ஸ் டு யோர் ஹார்ட் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் வந்து நான் லெட்டர்ஸ் வந்து உங்களுக்கு வாசிக்கிற மாதிரி ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கில், கரெக்டாக. ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அந்த லெட்டரில் எழுதுறது எல்லாமே வந்து என்னோடய ஜேர்னலிங்லேருந்து நான் எடுத்த சில பாயிண்ட்ஸ். அதை பற்றி இப்போது ஃபெயிலியர், நான் எப்படி ஃபெயிலியரை பார்க்குறேன் அப்படின்னா, நான் மனசார நினச்ச விஷயங்கள், நான் எழுதின விஷயங்கள், அது மற்றவங்களுக்கும் சொல்லணும்னு நினச்ச விஷயங்கள். ஸோ பேசிக்லி அதுதான் சொல்ல வரேன். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்கள் லைஃபுக்கு ரிலேட்டடான ப்ராம்ப்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஜேர்னலிங் பற்றி இவ்வளோ நேரம் உங்ககிட்ட பேசிட்டேன். இப்போது இதை நெக்ஸ்ட் லெவல் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. அதாவது நம்ம பேசுகிற வீடியோஸில் பர்சனல் க்ரோத், சுய முன்னேற்றம் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாம் பேசுகிறத நீங்கள் எல்லாருமே கேட்குறீங்க, உங்களோட தாட்ஸை சொல்கிறீங்க, லைஃப்பில் அப்ளை பண்ணுறீங்க, எல்லாம் ஓகே. பட் ஜேர்னலிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எழுத ஆரம்பிக்கணும். நீங்கள் எழுத ஆரம்பித்தாதான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் வரும். ஸோ இன்றைக்கி ஜேர்னலிங் பற்றி என் மைண்டில் இருக்கிற தாட்ஸ் எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் இது நிச்சயமாக ஏதோ ஒரு அளவில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். See you again on another episode. Until then, take care.